السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. இல்லாமல்ல நல்லடியார்களே, நாம் இன்றுடன் நம்முடைய முதல் கிதாபான மதீனா அரபிக் ரீடர் என்கின்ற துருசுலாத்துல் அரபியா அந்த பாடத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். 10வது பாடத்தின் இறுதி பயிற்சியை பார்த்து அதனுடைய சில விஷயங்களை மற்றும் கூறி இன்றுடன் நம்முடைய இந்த இறுதி பாடம் நிறைவடைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நேற்று நாம் 6 பயிற்சிகளை பார்த்தோம். இன்று 7வது பயிற்சியை விட்டு வைத்தோம். அதாவது பாடத்துக்குள்ளே போகலாம். 7வது பயிற்சி என்னங்க? உடன் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பாருங்கள். ஹரஜ ஹாமிதுன் ம ஹாலிதின். ஹரஜ வெளியேறினான், ஹாமித் வெளியேறினான், ம ஹாலித் யாரோடங்க? ஹாலிதுடன். அப்போ தஹபத் தபீபு மஅல் முஹந்திசி. தஹபத் தபீப் மருத்துவர் சென்றார், மஅல் முஹந்திஸ் யாருடன்? பொறியாளருடன். சரிங்களா? அடுத்து ஜலசல் முதர்ரிசு மஅல் முதீர். எல்லாத்துக்குமே இந்த மான் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே என்னங்க பண்ணணும்? உடன் அர்த்தம் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள். மண் மாக்க உன்னுடன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மஇ என்னுடன். மாக்க உன்னுடன் யார்? யா அலி, ஓ அலியே உன்னுடன் யார் இருக்கிறார்? மஇ ஜமீலி என்னுடன் என்னுடைய வகுப்பு தோழன் இருக்கின்றான். அப்படின்னு சொல்ல என்னங்க இந்த மழங்கிற பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆமினத்து மாஹா ஜவுஜுஹா ஹரஜ அபி மினல் பைத்தி மன் ஹரஜ மாஹுன்னு என்னங்க அர்த்தம்? அதே தான், அவனுடன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி பாருங்கள். 8வது பயிற்சி என்ன கொடுத்துருக்குறாங்க? பைத்துன் பைத்துக்க பைத்துஹு பைத்துஹா பைத்தி. அபுன் அபூக்க அபூஹு அபூஹா அபு அபி. அஹுன் அஹூக்க அஹூஹு அஹூஹா அஹி. சரிங்களா? இது எல்லாமே அமீர்களை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பாடம். அப்போ இதில் கீழே ஃபுல்லாக அமீர்கள் தான் வரும். அங்கே பாருங்களேன். அபி வ உம்மி ஃபில் பைத்தி. என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் வீட்டிலே இருக்கின்றார்கள். சரிங்களா? ஐன அபூக்கயா ஹாமித். என்னோட ஓ ஹாமிதே உன்னுடைய தந்தை இங்கே. தஹப இலசூக் கடை வீதியின் பக்கம் என்னங்க சென்றுள்ளார். அப்படியே இதெல்லாமே என்னங்க அதே மாதிரி தான். இதில் இன்னும் புதிய வார்த்தைகள் எதுவுமே இல்லை. ஹூக்க தபீபுன் லாஹுவன் முதர்ரிஸ் ஜைனப் ஃபில் ரியாத். ரியாத்னா என்ன நமக்கு தெரியும், ஊர் அந்த கண்ட்ரி ரியாதுங்க கண்ட்ரி. அஹூஹா ஃபித் தாயிஃப் தெரியும், தாயிஃப் நகரத்தில். தாயிஃப்லே அவனுடைய சகோதரனும் வபூஹா அவனுடைய தந்தையும் ஃபில் மதீனத்தில் முனவ்வரா மதீனா முனவராவிலே இருக்கின்றார்கள். இதெல்லாம் நீங்களே அர்த்தம் வச்சுக்கலாம். அதனால தான் நம்ம அர்த்தம் வைக்காமல் மேலோட்டமாக போயிட்டுருக்கோம். சரிங்களா? 5வது பாருங்கள். வசீர் அப்படின்னு வந்திருக்கு. மந்திரி, மினிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம படித்தது தான். 9வது பயிற்சி என்ன? முஹம்மதுன் ஹாலிதுன் ஹாமிதுன் அப்பாசுன் மஹ்மூதுன் ஹம்சத்து தல்ஹத்து உசாமத்து முஆவியத்து இக்ரிமத்து. அப்போது இது என்னங்க? இது நான் சொல்லியிருக்கோம்ல ஆரம்பத்திலேயே, வெறும் சாதாரணமாக இப்போ முஹம்மதுன் அப்படின்னு இருக்கா. ஆனால் கீழே என்ன வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஹம்சத்து அப்படின்னு தான் இருக்குது, ஹம்சத்துன் அப்படின்னு இல்லை. சரிங்களா? அப்போ இது போல் பேர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது. நம்ம கூப்பிட்றது முஹம்மது ஹம்சா அப்படின்னு நம்ம கூப்பிட்டாலும் அதை எழுத்துப்பூர்வமாக எழுதும்போது முஹம்மதுன் அப்படின்னு எழுதுவோம், ஹம்சத்து அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இது அரபியில் இருக்க வித்தியாசம். இதை நம்ம தெரிஞ்சுங்க. அதுதான் 9வது பாடமே. இக்ரல் அஸ்மா அல் ஆச்சியா வபுத்துஹா அவாஹிரஹா. அதோட இறுதி தொடரோட சேர்த்து நம்ம என்னங்க இதை வாசிக்கணும். Read the following proper names vocalizing the last letter in each of them. பாருங்களேன். இப்போ ஹாலிதுன் படிப்பீங்களா, ஹாலிது படிப்பீங்களா, ஹம்சத்து படிப்பீங்களா, ஹம்சத்துன் படிப்பீங்களா? இதுதான். சரிங்களா? இது இப்படிங்க கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். கடைசியில் எதுக்கு குண்டுத்தா வருதோ அங்கே என்னங்க தனி நினைக்காமல் படிச்சிருங்க. இது ஈஸியாக அப்படி வழங்கிக்கலாம். உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் அப்படி வழங்கிக்கலாம். சரிங்களா? ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா இறுதியில் அந்த குண்டுத்தா இருக்குது, மோனஸ் தான். சரிங்களா? அல் கலிமாத்துல் ஜதீதா புதிய வார்த்தைகள். ஜமீல் வகுப்பு தோழர், ஜவுஜ் கணவன். ஜவுஜ்னா என்னங்க அர்த்தம்? கணவன், ஹஸ்பண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஜவுஜத்துனா மனைவி. சரிங்களா? அப்போ ஜவுஜுன் அங்கே இருக்குது. அப்போ இது என்னங்க கணவன் அர்த்தம், ஹஸ்பண்ட். வாஹிதுனா ஒன்று. ஃபத்தன் அப்படின்னா நாங்கள் ஃபத்தா வாலிபர். சரிங்களா? உடன். அத்திஃபுல்னா என்னங்க குழந்தை. அல் குவைத்துனா குவைத்து. மாஷா அல்லாஹ். நம்ம பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் நிற்கணும். இதெல்லாமே என்னங்க நம்ம ஏற்கனவே மேல் பார்த்த பாடங்கள் மாதிரி இதில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது அரபியில் இல்லை, இங்கிலீஷில் இருக்குது. கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஓரளவு வச்சு தெரியும். இதை நீங்கள் படித்து தாராளமாக கற்றுக்கலாம். இதோ கீழே பாருங்கள்.
காலேஜ், கிளாஸ்மேட், ஹஸ்பண்ட், சைல்டு, யங் மேன், ஒன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லேயே எல்லாத்துக்குமான ஆன்சர் கீ எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இன்ஷால்லா படித்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட பெரும் கிருபையால் இந்த ஃபஸ்ட்டு பாகம் 84/84. இந்த பேஜ் நம்பர் எத்தனைங்க இந்த பிடிஎஃப்பில்? 84 பக்கம். 84 பக்கத்தையும் அல்லாஹ்வோட பெரும் கிருபையால் ஓதி முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் தம்ம பில் ஹைர். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் பாகத்தை முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தடுத்து ஒரு சில நாட்கள் பயிற்சி ஒரு 2-3 நாள் தரப்படும். இன்ஷா அந்த பயிற்சிகளுக்கு பிறகு அல்லாஹ் நாடினால் இதனுடைய அடுத்த நகுவுடைய நம்ம அடுத்த சட்டங்கள் தெரிஞ்சுக்குவதற்காக அடுத்த பாடத்தை நம்ம கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாட்டம். அதே போலயே ஃபேல்களும் சில பேர் கேட்டாங்க. ஃபேல்களுக்கும் நம்ம அடுத்தடுத்து கிதாபுகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் உலமாக்கு மத்தியில் மசூரா செஞ்சு கண்டிப்பாக அதையும் நம்ம கூடி சீக்கிரமே நம்ம நடத்த ஆரம்பிப்போம். பாடம் பார்ப்பவர்கள் பாருங்கள். இந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நான் மறுபடியும் சொல்கிறது தான், இப்போ உங்களுக்கு பார்க்க நேரங்கள், காலங்கள், சிந்தனைகள் கை கொடுக்கவில்லைனாலும் கண்டிப்பாக இதை பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கோங்க. நிச்சயமாக பிற்காலத்தில் உங்களுக்கு உதவும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது உதவும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது அரபு மொழி, என்றைக்குமே அழியாத ஒரு மொழி. சரிங்களா? அதில் பாடங்களை பாருங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. தாராளமாக அட்மின் எந்த நேரத்தையும் தொடர்பு கொள்ளலாம். சிறு சந்தேகமாக இருந்தாலும் இது எப்படி கேட்குறது அப்படின்னு நினைக்காதீங்க. தாராளமாக கேளுங்க. எழுத முடியலனாலும் இன்ஷா அல்லாஹ் அது என்னங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் எழுதி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் ப்ராப்பராக பண்ணுறவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அல்லாஹ் அவங்க இன்னும் இல்முல பரக்கத்தை ஏற்படுத்தட்டும். கண்டிப்பாக பாடங்களை பாருங்கள். நம்ம இன்னையோட இந்த இறுதி பாடத்தை முதல் கிதாபை முடிச்சுக்கிறோம். அல்லாவே எல்லாத்துக்கும் இந்த கிதாபுடைய முழு ஃபாயிதாவையும் அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்றையோட இந்த கிதாபை நம்ம நிறைவு செய்கின்றோம். அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் என்னென்ன நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம குரூப்பில் நம்ம போடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பாடமுறைகள், திட்டங்கள்லாம் மாற்றுவோம். சரிங்களா? இந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பதிவிக்கலாம். சரிங்களா? அல்லாஹ் அதனுடைய இல்மிலே பரக்கத்தை ஏற்படுத்தணும். சரிங்களா? அனைவருக்காகவும் துஆ செய்யுங்க. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.